வணக்கம். திருநெல்வேலியில் இன்று காலை பயங்கரம் என்றே குறிப்பிட வேண்டும். வாலிபர் ஒருவர் டவுன் பகுதியில் முகம் சிதைத்து படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் திருநெல்வேலி மாநகரம் முழுவதும் பரபரப்பையும் பதைப்பையும் பரிதாபத்தையும் ஏற்படுத்தி உள்ளது. இந்த வெறிச்செயலில் ஈடுபட்ட மர்ம கும்பலை தற்போது போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். இது குறித்த விவரங்களை சேகரித்த போது திருநெல்வேலி டவுன் அடுத்த பாறையடி மந்திரமூர்த்தி தெருவை சேர்ந்தவர் குருநாதன். இவரது மகன் 38 வயதான ஆவுடையப்பன் பிளம்பர் வேலை பார்த்து வருவதாக கூறப்படுகிறது. இவருக்கு திருமணமாகி மனைவி மற்றும் ஒரு மகள் உள்ளனர். இந்த நிலையில் இன்று காலை 9:15 மணி அளவில் சங்கரன்கோவில் டவுன் மெயின் ரோடு பகுதியில் உள்ள சுடுகாட்டு பகுதியில் ஆவுடையப்பன் நடந்து சென்று கொண்டிருந்ததாகவும் அப்போது அங்கு வந்த மர்ம நபர்கள் திடீரென ஆவுடையப்பனை வழிமறித்து சுற்றி வளைத்து கண்ணிமைக்கும் நேரத்தில் அரிவாளால் சரமாரியாக வெட்டியுள்ளனர். இதில் அவரது முகத்தில் சரமாரியாக அரிவாள் வெட்டு விழுந்துள்ளது. பலத்த காயமடைந்த அவர் முகம் முழுவதுமாக சிதைந்த நிலையில் சம்பவ இடத்திலேயே ரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த திருநெல்வேலி டவுன் போலீசார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து செல்கின்றனர். இதனிடையே தகவல் கேள்விப்பட்டு ஆவுடையப்பனின் மனைவி மற்றும் உறவினர்களும் அங்கு திரண்டு வந்து அவர் உடலை பார்த்து கதறி அழுதனர். இந்த கொலை சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பட்டப்பகலில் மக்கள் நடமாட்டம் மற்றும் போக்குவரத்து நிறைந்த பகுதியில் நடந்த இந்த கொடூர கொலை சம்பவத்தை நிகழ்த்திய கொலையாளிகள் யார், முன் விரோதம் காரணமாக இந்த கொலை நடந்ததா அல்லது வேறு ஏதும் காரணமா என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். சத்தியம் தொலைக்காட்சி சார்பில் திருநெல்வேலி மாநகரத்தின் துணை ஆணையாளர் அன்சுல் நாகரிடம் பேசிய போது முதற்கட்ட விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார். இதனிடையே உறவினர்கள் கொலை செய்தவர் யார் என்று தெரிந்தால்தான் உடலை அங்கிருந்து பிரேத பரிசோதனைக்கு எடுத்து செல்ல விடுவோம் என கூறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் துணை ஆணையாளர் அன்சுல் நாகர் மற்றும் இன்ஸ்பெக்டர் காசி பாண்டியன் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி உடலை அங்கிருந்து எடுத்து சென்றனர். திருநெல்வேலி மாநகரத்தில் இதுபோன்று நடக்கும் கொலை சம்பவங்கள் எப்பொழுதும் போல திருநெல்வேலியை பரபரப்பிலேயே வைத்திருக்கிறது. தொடர்ந்து இது குறித்த தகவல்களையும் விவரங்களையும் சேகரித்துக் கொண்டிருக்கிறோம்.